வாரம் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி, அதுவும் குறிப்பாக பாடல்களை பற்றி பேசலாம்னு நினச்சா, நம்ம மிஷ்கின் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிடுறாரு. அந்த மொத்த நிகழ்ச்சியோடைய ஒரு சந்தோஷத்தையே சில சமயத்தில் வந்து கேள்விகளாக மாற்றிடுது. அப்படி இந்த வாரம் சூப்பர் சிங்கர் லெவனுடைய சீனியர்ஸ் லெவனுடைய நிகழ்ச்சியில் மிஷ்கின் செய்த ஒரு விஷயம் இன்னைக்கு கேள்வி கேட்க வேண்டியதாகிடுச்சு. அப்படி என்ன விஷயம் நடந்துச்சுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நம்ம பிரியங்கா பெருசாக சத்தம் போடாமல் ஒரு அமைதியாக ஓரளவுக்கு இந்த நிகழ்ச்சி நடத்துனது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது வந்து செமிஃபைனலிஸ்ட்டு ப்ரோக்ராம், 4வது ஃபைனலிஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணுற நாள் அப்படின்றதுனால ரொம்ப ஆர்வமாகவே இருந்தேன். ஏன்னா இது மிச்சம் இருக்கிற போட்டியாளர்கள் வந்து ரொம்ப சிறப்பான போட்டியாளர்கள் இருக்காங்க. அவங்க மேலே நம்ம மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்துச்சு எனக்கு. அதனால் இந்த போட்டி மேலே ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். ஃபஸ்ட்டு திங். அடுத்தது இந்த வாட்டியும் கங்கை அமரன் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்திருந்தார். ஸோ அவரும் வந்து அவர் பங்குக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுவான்னு ஆர்வமாக இருந்தேன். முதல் பாடலை வந்து ஆண் வந்து பாடினாங்க. அழகு மலர் ஆட அபிநயங்கள் கூட இந்த பாட்டை பாடினாங்க. இந்த பாட்டை பாடும்போது அவங்க ரொம்ப அருமையாக பாடினாங்க அந்த பாட்டை. கங்கை அமரன் இந்த பாடல்கள், இந்த படத்துக்காக எழுதப்பட்ட பாடல்களை விட்டு வச்சு சுந்தரராஜன் கதை செய்து அதுக்கப்புறம் அந்த படம் எடுக்கப்பட்டதுன்னு ஒரு விஷயத்த சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் இப்போ பார்க்குற நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு உண்மையான ஒரு பெரிய தகவல் தான் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பாடினாங்க அவங்க. அது வந்து சூப்பர்னு சொல்ல மாட்டேன், பட் நல்லா பாடினாங்க. அதுக்கப்புறம் நிக்கில், அதாவது ஏற்கனவே செலக்ட் ஆன ஆளும் நிக்கிலும் அனுராதா ஸ்ரீராமும் ஒரு பாட்டு பாடினாங்க. ரொம்ப அட்டகாசமாக பாடினாங்க, கேட்கவே தேவையில்லை. அதுக்கப்புறம் இந்த ஆப்ரஹாம் வந்து பாய்ஸ் படத்தில் ரகுமானுடைய பாடலான சரிகமே பாத நீசே இந்த பாட்டை பாடினார். நல்லா ஆடி பாடி ஓடிலாம் பாடினார். ஆனால் நிச்சயமாக அந்த பாட்டுக்கான அவர் வந்து ஒரு கரெக்டான ஒரு விஷயத்தை செஞ்சாருன்னு கேட்டிங்கன்னா அது இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அந்த பாடல் பாடுறது கஷ்டம், இருந்தாலும் அதை ஒரு முயற்சி பண்ணி பாடினார் அவர். அதனால் அவருக்கு வந்து நாட் அப் த மார்க் தான் சொல்லுவேன். அவங்களும் அதே போல் தான் சொன்னாங்க. ஆனால் அதற்கப்புறம் பாடின தவசிலி அட்டகாசமாக பாடினாங்க. அட்டகாசம்னா அவ்வளோ அட்டகாசம். அந்த மொத்த நிகழ்ச்சியை பார்த்தவங்களுக்கானாலும் சரி, அங்கே இருந்த நடுவர்கள் எல்லாருக்குமே அந்த வைப்பு தொத்திக்கிச்சுன்னா அப்படி ஒரு வைப்பு. சின்ன வீடு படத்தில் வந்து இளையராஜா இசையில் மாட மச்சான் தரு தரு தேரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வரும். அட்டகாசமாக பண்ணாங்க. அதில் நிக்கில் வந்து இந்த நடுவில் வந்து நகர்தானா தீரனா அப்படின்னு ஆரம்பிக்க ஒரு அம்மிங் வரும். அது வந்து டிவி கோபாலகிருஷ்ணன் வந்து அட்டகாசமான அவருக்கு வந்து அவருடைய கேமியோ வந்து அப்பர்டன்ஸு எல்லாமே செம்மையாக இருந்தது. அந்த பாடல் வந்து பயங்கர வைப்பு கொடுத்து திரும்பவும் முழுசாக பாட ஆரம்பித்து ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு அந்த பாட்டு. எனக்கு அப்போயே தெரிஞ்சு போச்சு இவங்க தான் வந்து நிச்சயமாக இந்த வாட்டி வந்து ஃபைனலிஸ்ட் 4ல் உட்கார போகிறாங்க. ஏன்னா அன்றைக்கி பார்த்த ஆட்களில் அத்தனை பேருமே மிகச்சிறந்த பர்ஃபார்மன்ஸில் கொடுத்ததில் தவசிலி தான் ரொம்ப முக்கியமாக இருந்தாங்க. பட் அது சனிக்கிழமை வந்து உள்பதிவுனால நான் அது கருத்து சொல்லலை. அப்போது ஞாயிற்றுக்கிழமை எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஹான் குரலில் வந்து காற்றே என் வாசல் வந்தாய் மெதுவாக கதவு திறந்தாய் இந்த பாட்டை பாடினார். அது உன்னிகிருஷ்ணனை வச்சுட்டே பாட்டு பாடினார். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கமகம் ஃப்ளாஷ்லாம் போட்டு கொஞ்சம் நிறைய ட்ரை பண்ணார். பட் நல்ல பாடல், நல்லா தான் பாடினார். அவருடைய பாடலில் எதுவும் குறைச்சிடல, இருந்தாலும் குட் அப்படின்னு சொல்ல அளவுக்கு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தர்ஷனா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாய்ஸில் வந்து ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி தர்ஷனா வந்து அவங்க வந்து தக 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 தவன ஆடவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை வந்து சாமி பக்தி பாட்டை எடுத்து பாடினாங்க. சிறப்பாக இருந்துச்சு. பட் அது அந்தளவுக்கு சிறப்பானு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சியும் மிஷ்கினும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடினாங்க. அட்டகாசமாக ஒரு ஜீவன் அழைத்தது அந்த பாட்டை வந்து மிஷ்கின் வந்து சூப்பராக பாடினார், அட்டகாசமாக பாடினார். மீனாட்சி கேட்கவே தேவையில்லை, ரொம்ப நல்லா பாடினாங்க அந்த பாட்டை. அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதற்கப்புறம் வந்து பாலப்பிரியா வந்து தித்திக்குதே தித்திக்குதே அந்த பாடை வந்து பாடினாங்க. ரொம்ப நல்ல பாட்டு, நல்லாவே பாடினாங்க. பட் அங்கங்கே கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அந்த விஷயத்தில். ஆனாலும் மிக சிறப்பாக பாடினாங்க. வந்து கடைசி தவசிலி தான் 4வது பிளேஸுன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு சனிக்கிழமை ப்ரோக்ராம் பார்த்தோன்னே முடிவாயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்தளவுக்கு வைபாக யாரும் ப்ரோக்ராம் பண்ணவே இல்லை. இதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சரண்ராஜ் நாள் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா
என் குத்தம்மா பாட்டை பாடியிருந்தார். நல்லா பாடினார். பட் எனக்கு வந்து அந்த பாடல் வந்து பெரிய அளவுக்கு திருப்தி இல்லை. இருந்தாலும் வந்து மிஷ்கின் வந்து எல்லாம் வந்து ரோட்டில் போகிறவங்களாம் என்னை பார்த்து இந்த சரண்ராஜை பத்திரமா பார்த்துங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்லாம் பயங்கரமாக ஒவ்வொரு வாட்டி சொல்லிகிட்டே இருப்பார். திரும்பவும் சொன்னார் அவர். இப்போ 5ஆவதாக திடீர்னு வந்து நான் ஒருத்தரை செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மிஷ்கின் வந்து சரண்ராஜை கூப்பிட்டு போய் உட்கார வச்சு பாட்டு பாட வச்சு அவர் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து நான் வந்து சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டேன், விவசாய குடும்பம்னு ஆரம்பித்து கொஞ்சம் சோக இசையெல்லாம் போட்டு போனார். அதாவது டைம் லிஸ்ட்டுக்கு வரதுக்கான பர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்துருந்தாரான்னு கேட்டால் என்னையை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அதுக்கு வந்து இதுக்கு முன்னாடியிலேருந்தே ட்ராக் வருது இல்லையா, அதில் பாலப்பிரியாலாம் ரொம்ப ஆண்டாக நல்லா பாடினவங்க, அவங்கள கொடுத்துருக்கலாம். பட் இந்த முடிவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிஷ்கினுடைய முடிவாக தான் இருந்துச்சே தவிர மற்றவங்களாம் டிசைட் பண்ணி சொன்னாங்களான்னு தெரியல. நான் மிஷ்கின் தான் திடீர்னு வாத்தம்பி உக்கான்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டார் அவர், ஒரு எக்ஸ்ட்ரா சேரை தூக்கின்னு வந்துட்டு. ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து மிஷ்கின் மட்டும்தான் இருக்கிற நடுவரா இல்லை மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ இந்த வாட்டி 5 ஃபைனலிஸ்ட் ஆகிட்டாங்க. பார்ப்போம் அடுத்து வரக்கூடிய ஃபைனல்ஸ் வந்து எப்படி போக போகுதுன்றதை பார்ப்போம். அது வரைக்கும் மிஷ்கின் மட்டுமே நடுவராக இருந்து இன்னும் வேறு யாராவது செலக்ட் பண்ணாமல் இருந்தால் சரி. நன்றி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.